இப்போ சொல்லிடுறேன். ஏன்னா பிகாஸ் வந்து என்னடா அவன் பாசிட்டிவா சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ், ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ், கிட்ஸ், ஏன்னா இந்த 3 பேர் தான் லாஜிக் எதிர்பார்க்க மாட்டாங்க, அதுல இருக்கிற மேஜிக் கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க. நிஜமாவே அந்த ஆங்கிள் பார்க்கும்போது நிறைய இடம் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி ஆகணும். லைக் பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் அந்த சாங், அந்த கதறல் சாங் லாஸ்ட் ஒரு 20-25 செகண்ட்ஸ்லாம் இதெல்லாம் எப்படிப்பா எடுத்திருப்பாங்கன்னு ஒரு மெஜஸ்டிக்கா பார்க்க வைக்குது. நிஜமா அதெல்லாம் பிடிச்சிருந்தது. அண்ட் ஏதோ ஒன்று மிஸ் ஆன ஃபீல் நான் மட்டும் இல்ல, எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. மேபி இது ஒரு கிறிஸ்பா ஒரு 2 hours 20 minutes அப்படி முடிச்சிருந்தாங்கன்னா போன ஸ்பீடுக்கு அடப்படாடே லாஜிக்லாம் கிடையாது சூப்பரா இருக்கு அப்படின்னு ஃபீலா இருக்கும். ஒரு 3 hours லெங்க் எழுத்ததுனால சில பேர் ஆக்சுவலி ஃபீல் பண்ணாங்க என்னப்பா இது அப்படின்ற ஒரு ஃபீல் சின்னதா கொடுத்துச்சு. அவரோட படத்தோட ரெஃபரன்ஸே இல்ல வச்சிருக்காரு. பட் வெவ்வேறு காலகட்டங்கள்னால அது ஒரு பிரச்சனையா பெருசா தெரியல. ஏன்னா இது பின்ன இது என்ன டைம் டிராவல் படம் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு இவங்க இப்படி சொல்லியிருந்தா சொல்லலாம். அவங்க சொசைட்டிக்கு ஏற்ற படம் சொன்னதுனால அது இவரு அப்கிரேடடா இருக்காரு. நான் நினைச்சா தாத்தா அந்த காலத்து இதான் யூஸ் பண்ணாரு, அவர் ஐபோன் யூஸ் பண்றாரு, ஸ்ட்ரீமிங் எல்லாம் பண்றாரு. ஸோ வெவ்வேறு காலகட்டங்கள்னால அது ஒரு பெருசா குறையா தெரியாது. பட் சங்கர் சார் படம்னாலே அந்த ஒரு ரிப்பீட் வேல்யூ இருக்கும். சிவாஜிங்கிறதுலாம் என் நம்பர் ஆஃப் டைம் பார்த்துருக்கோம். ஏன் இப்போ வந்து ஐ வரைக்குமே அது என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் பார்த்தாலுமே அது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த படம் அந்த ஃபீல் கொடுக்குமாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் நிஜமா. ஆக்சுவலி பார்ட் 2 என்டையர் படத்தோட அந்த ஒரு 20 செகண்ட்ஸ், அந்த ஒரு 50 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம், அவ்வளோ கூஸ் பம்ப்ஸ்க்கு பார்ட் 3 இது. அது ஒரு மாண்டேஜா படத்துல நடுவில் அங்கங்க வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அந்த பாராங்கிறது அவ்வளோ கூஸ் பம்ப்ஸா இருக்கு. அனிருத் சார் பீக் ஹியர், அனிருத் பீக் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். நிஜமா ஆக்சுவலி ஃபேமிலியோட தான் பார்க்கணும் நான் சொல்லுவேன். நிஜமா ஏன்னா இப்போ ஒரு நம்ம யூத் ஒரு கேங் ஒரு 10 பேர் 15 பேர் வந்தாங்கன்னா என்னப்பா இது அப்படி யோசிக்கும். பட் ஒரு கிட்ஸா இல்ல ஒரு அப்பா அம்மா அவங்க எல்லாம் லாஜிக் எதிர்பார்க்க மாட்டாங்க. அது ஒரு மேஜிக்கா இருக்கு. ஏன்னா வெரைட்டிஸ் ஆஃப் வர்மான்னு ஒண்ணு பண்ணிருப்பாங்க. நார்மல் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வெறும் வர்ம கலைன்னு இல்ல, ஒவ்வொன்றுக்கும் ஒரு வெரைட்டி கொடுத்தனால கிட்ஸ் எல்லாம் அதே ஆக்ஷன் வீட்டுல ட்ரை பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு நம்மளாம் ஒரு 7th 8th படிக்கும் போது ஒரு படத்துல வர மாதிரி ஆக்ஷன் பண்ணுவோமே, அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்க. இது ஒரு கிட்ஸுக்கான படம். கிட்ஸ் ஐ மீன் ஃபேமிலி என்டர்டைனர் அண்ட் கண்டிப்பா ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ். பட் ஒரு நார்மல்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது. சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி இல்லையா. படம் எனக்கு வந்து தான் இது ஒரு பார்ட் 3க்கான ஒரு செட்டப் தான் இருந்தது. பட் அதே கொஞ்சம் ரொம்ப லென்த்தா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு ஆவரேஜ் ஒன் டைம் வாட்சபிள் அப்படி சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து அந்த செட்டப் பண்றதுக்கு ரொம்ப இதாங்க. ஏன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கொடுக்கணும், அது கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது. அண்ட் கொஞ்சம் அதோட இம்பாக்ட்லாம் காமிக்கணும் இல்லையா. இப்போ இவங்க பண்றாங்கன்னா அதுக்குன்னு ஒரு இம்பாக்ட் காமிக்கணும். அது கொஞ்சம் எமோஷனல் மெலோ டிராமாட்டிக்கா போயிடுச்சு. ஏன்னா இந்தியன் 1ல பண்ணப்போ சேனாபதி அவர் பையனை கொள்றது அந்த ஒரே ஒரு எமோஷனல் ஆஸ்பெக்ட் மட்டும் தான் இருந்தது. மற்றபடி அவர் பண்றதெல்லாம் நியாயத்துக்காக பண்றாரு அப்படின்ற மாதிரி இருந்தது. இதுல ஒவ்வொரு கேரக்டருக்கும் எமோஷனல் இம்பாக்ட் இருந்தது. அது அவங்க ஒன்னா காமிக்க அது கொஞ்சம் மெலோ டிராமாட்டிக்கா போயிடுச்சு. ஸோ அதுவே ஒரு லேகுக்கான ஒரு காரணம் நான் சொல்லுவேன். லாஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல லாஸ்ட் 45 minutes கொஞ்சம் இன்ட்ரிகிங்கா போச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. லைக் இப்போ இந்தியன் தாத்தா வந்ததுனால என்ன இம்பாக்ட்ன்றதுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்கும், அது நல்லா இருந்தது. அண்ட் பார்ட் 3க்கான லீடு கொஞ்சம் நல்லா இருக்கு. ட்ரெய்லர் போட்டுருந்தாங்க, சூப்பரா இருந்தது. இந்த ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ் இந்த மாதிரிலாம் ஒரு ப்ரிவியூ மாதிரி காமிச்சிருந்தாங்க, எக்ஸலென்ட்டா இருந்தது. பார்ட் 3 இதை விட இன்னும் சூப்பரா இருக்குன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஃபேமிலியோட தாராளமா பார்க்கலாம், அந்த இதெல்லாம் இல்லை எதுவும். லைக் இது வந்து லிட்டரலி இந்த படம் வந்து ஃபேமிலி எடுத்து தான் வச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ அது கான்செப்ட் என்னன்னா, உங்க எங்க தப்பு நடந்தாலும் ஃபேமிலியில தப்பு நடந்தாலும் அது இது பண்ணுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஃபேமிலி கூட இருந்தால் இப்போ நாங்களே இப்போ ஃபேமிலியோட தான் வந்திருக்கேன், அவங்கள்ட்ட கேட்பேன் ஏதாவது தப்பு பண்றீங்களான்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் தான் அது. அவங்களும் அந்த மெசேஜ் எடுத்துப்பாங்க, அதுதான் அது. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, ஸ்லோவாக போச்சு. பட் அது ஆக்டிங் எல்லாரும் ஈக்குவலாக சூப்பராக நினச்சிருக்காங்க. கமல் சார் சொல்கிறேன் ஆஸ் யூஷுவல் சூப்பராக நினச்சிருக்காரு. ஸோ அதான் லஞ்சம் பற்றி, லஞ்சம் வந்து ஒருத்தர் வாங்கி கொடுக்குறதுலாம் தப்பு தான். கரப்ஷன் பற்றி சொல்லியிருக்காங்க, அதுவும் தப்பு தான். ஸோ வந்து கரப்ஷன் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ அதான் மெசேஜ் இப்போதைக்கு. 1 லஞ்சம் சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து ஃபுல்லாக வந்து கான்செப்ட் ரிலேட்டட் பற்றி எல்லாம் சொல்லியிருப்பாங்க எல்லாமே. ஸோ ஃபேமிலி தாராளமாக பார்க்கலாம் ப்ரோ. ரொம்ப அந்த சாங்ஸ் ஓகே இருந்துச்சு. பட் நாட்ஸ் அனிருத் சாங்ஸ் தான். பட் அனிருத் சமயம் மியூசிக் போடுற ஓவரால் நல்லா பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். ஏறமான அனிருத்தும் எனக்கு அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியலன்னு சூப்பராக பண்ணியிருக்காங்க 2 பேரும். சும்மாதான் தாங்க இருந்துச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. படம் ரொம்ப லேக், ஸ்லோவாக போகுது. நல்லா ட்ரை பண்ணியிருக்கலாம். பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் பெருசாக சம்மந்தமே இல்லை. இது சும்மா வர்ம கலை அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப போர் அடிக்கிறாங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம், ஆனால் இன்ட்ரெஸ்டாக அவ்வளோ ஒன்றும் பார்த்துக்கிட்டே இருக்கணும்லாம் இருக்கா. தூக்கம் ஆரம்பிச்சு 1000 கோடி நம்ம தான் காசு கொடுக்கணும். பார்த்துட்டு ஐயா படம் வந்து உண்மையிலே பல இந்தியன் லெவலுக்கு இல்லை, ஓகே தான், ஒன் டைம் வாட்ச் போல ஐயா, பெருசாக ஒன்றும் இல்லையா. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே எனக்கு லேக் மாதிரி தான் இருந்துச்சு, அங்கங்கே போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருந்தாங்க.
அந்த செகண்ட் ஹாப் அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாப் இருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், பெஸ்ட்னு சொல்லியிருக்கலாம். அதுதான் எனக்கு கொஞ்சம் மைனஸ் மாதிரி தெரிஞ்சது. மற்றபடி ஓகே தான். எனக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் என்னன்னா, ஒரு அதுக்கு இதுக்கு என்ன ஒரு விஷயம்னா, நம்ம ஏஆர் ரஹ்மானை மிஸ் பண்றோம். ஏன்னா அதுலலாம் பாத்தீங்கன்னா பிஜிஎம்மும் சரி சாங்கும் சரி எல்லாமே வந்து அந்த படத்தை ஒன்றி போயிருக்கும், எல்லாமே கேட்குற மாதிரி. இதுல கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருக்கு எனக்கு ஒரு ஃபீல். மற்றபடி ஓகே தான் படம். கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். என்ன ஜவ் மாதிரி இழுத்துனே போகுது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாப்லாம். ஏன்னா 3 ஹவர் படத்தை ஏன்னா டக்குன்னு ஒரு 2 ஹவர்ல முடிச்சு விட்டு அனுப்புறது விட்டு டக்குன்னு இதுல வர பார்ட் 3ஆவது லீடுக்கு வேற இது கொடுத்துருக்காங்க. பாப்பா அதுல அது இல்லாம எஸ் சூர்யா அவர்லாம் மார்க் கண்டென்ட்லாம் வேற லெவல் காட்டியிருப்பாங்க. இதுல பார்த்தா சுத்தமா மொக்க பண்ணியிருப்பாங்க. அவரை எதுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கேரக்டர் விரிவாக்கமே இல்லை, ஏதோ பண்ணியிருக்காங்க. பார்ட் 3ல காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்பையா இல்ல இதுல எல்லாமே பிரம்மாண்டன்றது கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவர் படங்கள் பாத்தீங்கன்னா அந்த பிரம்மாண்டத்துக்காவது நம்ம கொடுக்குற 120 ரூபா ஒர்த்தா இருக்கும். ஆனா இதுல எல்லாமே எனக்கு மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஓகே தான். தாத்தா வந்தாரு, தாத்தாக்காக வந்து பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கு. மியூசிக் ஓகே தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் மியூசிக் நல்லா இருக்கு. அந்த சாங் ஒரு விஷயம் தான் மியூசிக்னு சொல்ல போனா அந்த தாத்தா வர சாங் மட்டும் தான். மற்ற எல்லாமே மியூசிக் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு இது நல்லா இல்ல மாதிரி தான் இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். என்ன ஒன்று, இந்தியன் 1க்கும் இந்தியன் 2க்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் 1ல் ஃபினிஷிங் பாயிண்ட்டே வந்து கரப்ஷனை எதிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியே முடிச்சிருப்பாங்க. இதில் எப்படி முடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ இருக்கிற மக்கள் வந்து கரப்ஷனை எதிர்க்கணும்னு சொல்கிறாங்களே தவிர தனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தோடனே செல்ஃபிஷாக மாறுறாங்கன்றத அப்படியே எடுத்திருக்காங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு சீன் சொல்லுவார், இதை நான் வந்து சுத்தம் பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க, நீங்களே உங்கள் கையில் தொடப்பத்தை எடுங்கன்னு சொல்லுவார். என்னது அனிமேஷன் சீன் வரும், என்னது இந்தியன் தாத்தா நம்ம கையில் தொடப்பத்தை கொடுத்துட்டாருன்னு. அதுதான் உண்மை. ஒவ்வொருத்தரும் தானா அவங்கவுங்க குடும்பத்தில் அவங்கவுங்களா செல்ஃபாக வந்து மாறணுங்கிறத கரெக்டாக எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒருத்தர் வந்து கரப்ஷனை எதிர்த்தா அவர் மேலே கல்லடி படுன்றதே கரெக்டாக எடுத்திருக்காங்க. கமல் அந்த அளவுக்கு தொத்தின்னு வருவாங்க கல் எடுக்க அடி. ஸோ அப்போ யாருக்குமே பிடிக்காது, இவனால் தான் என் குடும்பம் போச்சு, இவனால் தான் எங்கள் அம்மா போனாங்க அப்படின்னு செல்ஃபிஷாக தனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே அந்த ஒருத்தரை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு வந்து சுதந்திரத்தில் ஒவ்வொருத்தரும் உயிரை கொடுத்து குடும்பத்தெல்லாம் விட்டு எங்கெங்கேயோ போய் ஒளிஞ்சு பிரிட்டிஷ்காரனை அப்படியெல்லாம் எதிர்த்தாங்களே, அதெல்லாம் நினச்சி பாருங்க. இப்போ எனக்கு வேணும், எனக்கு இப்போ அதில் நல்ல சீன்ஸ் எல்லாம் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ கட்டியிருக்கிற ஒரு 50 புடவையில் வந்து 10 புடவை தான் உண்ணுது, 40 புடவையும் லஞ்சம். நீ போட்டிருக்க 10 பவுன் செயினில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பவுன் தான் உண்ணுது, 5 வந்து லஞ்சம். ஸோ அதெல்லாம் நல்லா எடுத்துருப்பாங்க. அதெல்லாம் புரியணும், இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் புரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய பேர் சில பேர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபினிஷிங் பாயிண்ட்ல வந்து இந்தியன் 2 மாதிரி 1 மாதிரி முடிக்கல அப்படின்றதுனால மேபி அது சொல்லுவாங்க. எனக்கே அது ஒரு நெருடல் இருந்தது. ஆனால் இப்போ நான் இறங்கி வர்றதுக்குள்ளேயே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இப்போ இருக்கிற நடைமுறை என்னவோ அதை அப்படியே எடுத்திருக்காங்க. இப்போ நான் மாற்றத்தை எதிர்நோக்கி நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு கமல் வந்தார், என்ன பண்ணாங்க, எத்தனை பேர் அவருக்கு ஓட்டு போட்டாங்க? அதே தான். அதனால இவனுக்கு ஓட்டு போட்டால் நான் மணல் கொள்ளடிக்க முடியாது, இவனுக்கு ஓட்டு போட்டால் நான் தண்ணி பிஸ்னஸ் நடத்த முடியாது, இவனுக்கு ஓட்டு போட்டால் சட்டசபையில் வந்து நிறைய கேள்வி கேட்பான் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் உண்மையாக இருக்கவங்கள இது பண்ணிடுறாங்களே, அதை தான் எடுத்திருக்காரு. அதை வந்து புரிஞ்சுக்கிறவங்க தான் புரிஞ்சுக்க முடியுமே தவிர இது என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் பார்த்துட்டு போகிற ஒவ்வொருத்தரும் அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ, அவங்க என்ன வேலையில் இருக்காங்களோ, நம்ம ஒழுங்காக இருக்கமான்னு ஒரு நிமிஷம் கேள்வி கேட்டுக்கணும். நல்லா பார்க்கலாம், கொடுக்குற காசுக்கு வர்த்து. ஏன்னா பிக்சரைசேஷன் அப்படி எடுத்திருக்காங்க, மாசா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம், எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மியூசிக் சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணியிருக்கேன், வேற லெவல். ரெண்டுமே சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு, போர் அடிக்காம போகுது. ஒர்த்து தான் கண்டிப்பா.